ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. கோயில் பிரசாதத்தை பெரியவாளுக்கு கொடுத்தார் பங்காரு காமாட்சி ஸ்தானிகர், ஸ்ரீவித்யா உபாசகர். இப்படிப்பட்டவர்க்கு மரியாதை செய்ய பவுன் தரவிழைந்தார் பெரியவா. ஆனால் அவர் வந்த சமயத்தில் பெரியவாளிடம் பவுன் எதுவும் இல்லை. பெரியவா பழைய நினைவு காட்சிகளை அங்கிருந்தவர்களிடம் சொன்னார். எனக்கு பட்டத்துக்கு வந்ததும் முதலில் பரிவட்டம் கட்டினது தஞ்சாவூர் பங்காரு காமாட்சி தான். அவளுக்கு பூஜை பண்ணுபவருக்கு முக்கியமா ஒரு பவுன் தரணுமே என்று முடிப்பதற்குள் அங்கிருந்த பெண்மணிகள் தங்கள் நகைகளை கழற்ற ஆரம்பித்தனர். பெரியவாளோ, எனக்கு நகை வேண்டாம், ஒரு பவுன் நாணயம்தான் வேண்டும் என்று அவற்றை வாங்க மறுத்து விடுகிறார். நேரம் ஆக ஆக உனக்கு ஒரு பவுன் கொடுக்க முடியாது போல இருக்கே என்று வருத்தப்பட ஆரம்பித்து விட்டார். வந்தவரோ, எனக்கு எதுவும் வேண்டாம் பெரியவா, நீங்கள் நினைப்பதே போதும், தங்கள் அனுகிரகம் மட்டும்தான் வேண்டும் என்று சமாதானப்படுத்துகிறார். அவருக்கு ஊருக்கு உடனே திரும்ப வேண்டிய கட்டாயம். ஆனால் உத்தரவோ கிடைக்கவில்லை. பவுன் கொடுக்காமல் அவரை அனுப்ப சுவாமிகளுக்கு மனமில்லை. பகல் கடந்த பின் திருச்சியிலிருந்து ஒரு தம்பதி வந்தனர். அவருக்கு சஷ்டியப்த பூர்த்தி நடக்கவிருக்கிறது. பெரியவா அனுகிரகத்துக்காக வந்திருந்தார்கள். பெரியவாளுக்கு முன்னால் ஒரு திருமாங்கல்யத்தையும் ஒரு பவுனையும் எடுத்து வைத்தார்கள். எங்களுக்கு ஒரு பிரச்சனை, பெரியவாதான் அதை தீர்த்து வைக்கணும். தீர்க்க சுமங்கலியாக இருந்த என் அம்மாவுடையது இந்த மாங்கல்யம். சஷ்டியப்த பூர்த்தியில் இதைத்தான் என் மனைவிக்கு கட்ட வேண்டும் என்பது என் ஆசை. ஆனால் சிலர் அது தவறு, புதிதாகத்தான் செய்து போட வேண்டும் என்கிறார்கள். அதனால் ஒரு பவுன் வாங்கினேன். பெரியவா எதை தொட்டு ஆசிர்வதித்து கொடுக்கிறீர்களோ அதையே பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லிவிட்டு பெரியவாளின் பதிலுக்காக காத்திருந்தார். உங்க அம்மா திருமாங்கல்யத்தையே கட்டிவிடு, சேமமா இருப்ப என்று ஆசி கூறினார் பெரியவா. இதையே எதிர்பார்த்து வந்தவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. பிரசாதத்துடன் திருமாங்கல்யத்தை தம்பதியிடம் கொடுத்த பெரியவா, இந்த பவுனை நான் வைத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்டார். அதனை பெரிய பாக்கியமாக கருதி ஆனந்தமாக அவர் காலடியில் அர்ப்பணித்து நின்றார்கள் திருச்சி தம்பதியினர். பெரியவாளும் அகமகிழ்ந்து அந்த பவுனை தர வேண்டியவருக்கு கொடுத்துவிட்டு அவரையும் வந்தவர்கள் காரிலேயே அனுப்பி வைத்தார். அவர் மனம் வைத்துவிட்டால் அந்த காரியம் நிறைவேறாமல் விடமாட்டார். சந்தர்ப்பங்கள் தானாகவே வந்து சேரும். இப்படி அனுகிரகம் பண்ணுவதற்கு வந்தவர் வராதவர், தெரிந்தவர் தெரியாதவர், வைதவர் வாழ்த்தினவர், கேட்டவர் கேட்காதவர், ஏழை பணக்காரர் என்று எந்த பாகுபாட்டையும் அவரிடம் காண முடியாது. அருளையோ பொருளையோ அள்ளி அளிப்பது ஒன்றுதான் அவருடைய கோட்பாடு. சதாசிவ அனுகிரகதா என்று வருணிக்கப்படும் அந்த அம்பாள் ஸ்வரூபமே அவரல்லவா? ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.